ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, எது சிறந்த ஜோதிட முறை. நீங்கள் ஜோதிடம் படிக்கிறவராக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்துக்கு பலன் ஒரு ஜோதிடர் அணுகி கேட்குறதா இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் மக்களிடம் ஜோதிடம் படிக்க போகிறவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான்: எந்த ஜோதிட முறை சிறப்பானது? மருத்துவத்தில் நம்ம உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பல வழிகளில் இருக்குது. சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, சித்தா, அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர் இப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். இப்படி பல மருத்துவ முறைகள் இருக்குது. இதில் மக்களுக்கு எது தீர்வு தருதோ அதை பயன்படுத்தி அப்போதைக்கு அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜோதிடத்துலேயும் பல முறைகள் இருக்குது. அதாவது பராசரர் முறை, பிருகுநந்தி நாடி, கேபி சிஸ்டம், அதாவது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, பிரசன்ன ஜோதிட முறைகள், அஷ்டமங்கல பிரசன்னம், அப்புறம் சோழி பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது. கடிகார பிரசன்னம் கூட இருக்குது. ஜெயமினி, திதியோக கரணம் வச்சும் பலன் எடுக்கலாம். டேரட் கார்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு 3 கார்டை எடுத்து அதன் மூலமாக ஜாதகருக்கு இன்ஸ்டண்ட்டாக சில பலன்களை சொல்கிற முறைகள். இப்படி ஏகப்பட்ட, இது நான் சொன்னது ஒரு சிறு முறைகளை பற்றி தான். இது மாதிரி எண்ணிலடங்கா முறைகள் இப்போ இருக்குது. இது பத்தாதுன்னு ஜோதிடத்தில் ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்க கண்டுபிடித்த விஷயங்களை தொகுத்து அதுக்கு ஒரு பெயரிட்டு அதை பயன்படுத்தி பலன் சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு கிட்ட வர மாணவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அலோபதி கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் இமீடியட்டாக பண்ணுறது, அப்புறம் பெயின் கில்லர் கொடுக்கறது, ஸ்டிச்சஸ் தேவைப்பட்டா இல்லை அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் செய்கிறது அலோபதி கிட்ட தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அலோபதியை தான் நம்ம உடனடியாக நாட முடியும். இங்கே நம்ம மற்ற மருத்துவ முறைகளை நம்மளால் போய் இதுக்கு ரெமிடியை தேட முடியாது. இப்போ ஹோமியோபதியோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெடிசன் ரிலேட்டடாகவோ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ரிலேட்டடான சுச்சுவேஷனுக்கு நம்ம போய் இது பண்ண முடியாது. இதே மாதிரி ஜோதிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க. உடனடியாக நீங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசன்னம் மூலமாக பதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோதிட முறைகளில் எது சிறந்தது, ஏன் இத்தனை முறைகள் இருக்குது, இவ்வளோ முறைகள் இருந்தும் ஏன் சில நேரங்களில் பலன் தவறுது, நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் ஆனால் அதுக்கு கரெக்டான பதில் நம்ம ஜோதிடர்கிட்டேருந்து கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே எழும் இல்லைங்களா? இதுக்கு காரணம் என்னென்னா, ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் இருக்குது, தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் மெத்தட், ஒன்லி பெட்டர் வேஸ் டு அப்ரோச் த அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது ஒன்றுமே சரியான ஒரு முறை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எது சிறந்த முறையோ அதை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளால் தேடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சொற்றொடரோட விளக்கம். இதுதான் சரியான முறை அப்படின்னு ஒரு முறையை மட்டும் வைத்து பலன் சொல்ல ட்ரை பண்ணாமல், ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு பலனை ஒரு பதிலை தரவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு முறைகளில் அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய முயற்சிக்க வேண்டும். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனால் என்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பவே கூடாது. அதுபோல தான் நம்ம உபயோகிக்கும் ஜோதிட முறை. அந்த ஜோதிட முறை ஒருத்தர் தன்னுடைய மெத்தடு தான் பர்ஃபெக்டான மெத்தடு, இதில் தான் 100% பலன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் மற்ற ஜோதிட முறைகளை குறை சொல்லும் நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு சமுத்திரம். இதில் முழுசாக முழுகி அதன் ஆழத்தை உணர்ந்தவர்கள் எவருமே இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. ஜோதிடத்தில் விதிகளை விட விதிவிலக்கு அதிகம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ ஒரு ஜாதகம் வரும்போது ஒரு ஜோதிடர் ஒரு பரீட்சை எழுதும் மாணவர் போல், அதாவது எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாரோ அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் அணுகணும். என்ன தான் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். படிக்காததுனால அந்த பயம் கிடையாது, படித்ததை கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எக்ஸாம் போய் எழுதின நிறைய பேர் கொஸ்டின் பேப்பரில் நம்பர் தப்பாக போடுறது, இல்லை கொஸ்டின் பேப்பர் பின்னாடி இருக்கிற கேள்வியே கவனிக்காமல் பதில் எழுதாமல் வர்றது, இப்படி ஏகப்பட்ட சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஜோதிடர்களும் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பயம் இருக்கணும். அது சில விஷயங்களை திருத்தமாக செய்ய உதவும். ஒவ்வொரு ஜாதகமும் ஜோதிடம் முன் வைக்கப்படும் வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான். எப்படியாச்சும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மாணவனும் தேர்வுக்கு போய் பரீட்சை எழுதுகிறான். அதே மாதிரி தான் ஒரு ஜோதிடரும் தன்னை தேடி வருபவருக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மிக மிக முக்கியம். நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட்டு டின்னர் தான் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பாடு வேணும். கேஸ் ஸ்டவ்வாக இருந்தானே, விறகடுப்பாக இருந்தானே, சாப்பாடு ரெடியாக இல்லையா அப்படிங்கிறதானே கேள்வி. கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா சாப்பிடாமலே விட்டுருவோமா? எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் பசிக்கு ஒரு உப்புமா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பசியை எப்படி தீர்த்துப்போமோ, அதுபோல் ஜோதிட முறை எது சிறந்த ஜோதிட முறை அப்படிங்கிறது இங்கே டிபேட் கிடையாது. உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைச்சதா அப்படிங்கிறது தான் முக்கியம்.
ஆங்கிலத்தில் எனக்கு பிடித்த ஒரு அழகான வாசகம் இருக்குது. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, சென்றடையும் இலக்கு சரியாக இருந்தால் போதும். ஒரு ஜாதகத்தில் சனி கேது தொடர்பு இருந்தால் தொழிலில் வேலையில் பிரச்சனை எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ செயல்படும் அப்படின்னா சனி தசாபுத்தி காலத்திலோ அல்லது கேது தசாபுத்தி காலத்திலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோச்சாரத்தில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் இதன் மேலே பயணிக்கும் போதும் இந்த பலன் செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே நடந்தும் அந்த ஜாதகருக்கு ஜீவனம் நல்லா தான் இருக்கும். லக்னத்தை குரு பார்த்தால் சுபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் அற்பாயில் இறைவனடி சேர்ந்திருப்பார், அப்போது அந்த குரு அங்கே வேலை செய்யலையா? அப்போ ஜோதிடம் உண்மை இல்லையா? ஜோதிடம் ஒரு உன்னதமான சப்ஜெக்ட்டுங்க. ஜோதிடம் தோற்க வாய்ப்பே இல்லை. அப்போ மிஸ்டேக் எங்கே அப்படின்னா, ஒன்று ஜோதிடம் கூறும் ஜோதிடருக்கு அனுபவம் குறைவாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம் பார்க்க வரும் நபரின் கர்மவினை மிகவும் வீரியமாக இருந்தால் அவ்வளோ எளிதாக அவருக்கு தீர்வு கிடைக்காது. ஒரு விதி 100 ஜாதகத்துக்கு சரியாக இருக்கும், ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு பொருந்தாமல் போகும். அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருஷம் ஜோதிடம் பார்த்தோம், எந்த முறையில் ஜோதிடம் பார்த்தோம் அப்படிங்கிறத விட வரும் வாடிக்கையாளருக்கு தீர்வு தர முடிந்ததா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனப்பான்மையை எந்த ஜோதிட முறை ஏற்படுத்துகிறதோ அதுவே சிறந்த ஜோதிட முறை என்று கூறி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன். நன்றி, வணக்கம்.